ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முட்டை பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக நான் 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன், 4 பரோட்டா எடுத்து வச்சுருக்கேன், பிச்சு வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைச்சி எடுத்துக்கிடலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ரொம்ப அரைக்கக்கூடாது, மையாக அரைக்கக்கூடாது. லேசாக ஒரு சுற்றி எடுத்துக்கிட்டோம். நம்ம நல்லா இருக்குது பாருங்கள். பார்த்தாலே அப்பளத்து பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. எண்ணெய் சூடாகிக்கிட்டு இருக்கு. நம்ம கடுகு உளுந்தெல்லாம் இப்போ போட போகிறதில்ல. வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். நல்லா வதக்கிக்கிறோம். இது ஈஸியாக நீங்கள் வீட்டிலே செஞ்சுக்கிடலாம். சிம்பிளாக டக்குன்னு செஞ்சுக்கலாம். பரோட்டா வீட்டில் பண்ணலை, கடையில் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். நம்ம வாங்கிட்டு வந்த பரோட்டாவோட சால்னா கொடுப்பாங்க. அந்த சால்னாவையும் சேர்த்து வச்சு தான் இந்த முட்டை பரோட்டா பண்ண போகிறோம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிடணும். வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. அதோடு நம்ம வெட்டி வச்ச ஒரு தக்காளியை சேர்த்துக்கிட்டோம். வதங்கணும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வேறு எந்த ஒரு மசாலாவுமே சேர்க்க போகிறதில்ல. இப்போ நம்ம இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். ஈஸியாக டக்குன்னு வீட்டில் ரெடி பண்ணிடலாம். தக்காளி நல்லா வதங்கணும். என்னத்தா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். அந்த 3 முட்டையும் இதோட சேர்த்துக்க போகிறோம். முட்டைக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம தக்காளி வெங்காயத்துக்கு போட்டிருக்கோம், அதனால் ரொம்ப போட வேண்டாம், கொஞ்சமாக போட்டுக்கலாம். ரொம்ப கிண்ட வேண்டாம். நமக்கு முட்டை பரோட்டாவுக்கு முட்டை கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருந்ததுன்னா நமக்கு சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால் ரொம்ப கிண்ட வேண்டாம். நம்ம முட்டைக்காக கொஞ்சம் மிளகு பொடியும் கொஞ்சம் ஜீரக பொடியும் மட்டும் சேர்த்துக்க போகிறோம். வேறு எந்த ஒரு மசாலாவுமே சேர்த்துக்கலை. அப்படியே மெதுவாக கிண்டி விட்டோம். முட்டை நல்லா பொரியணும். பாருங்கள், நல்ல முட்டை உதிரி உதிரியாக வெந்துருச்சு, நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம லேசாக அரைச்சி வச்ச பரோட்டா 4ஐயும் அதோட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுக்கிட்டாச்சு. இப்போ நீங்கள் பரோட்டா வாங்கையில் சால்னா தருவாங்க இல்லையா, அந்த சால்னாவை இதோட நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த சால்னா ஊற்றுறதுனால தான்
நம்ம எந்த ஒரு மசாலாவுமே சேர்க்கலை. அதை நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கான பரோட்டா ரெடி. பரோட்டாவாகவே சாப்பிட்றதுக்கு இப்படி நம்ம வீட்டில் சிம்பிளாக டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். வெங்காயம் தக்காளியை வெட்டி வச்சோமா, வதக்கணுமா, பரோட்டாவை அரைச்சோமா, போட்டோமா, முட்டை பரோட்டா ரெடி. நான் ஒரு 4-5 கரண்டி சேர்த்துருக்கேன். இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டாச்சு. நமக்கான முட்டை பரோட்டா ரெடி. சிம்பிளான முறையில் முட்டை பரோட்டா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.